அப்போ தான் என்னடா அப்படின்னு அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேசலாம் வரலம்மா. திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு 2 நாள் முன்னாடி அந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு கியூட் லிட்டில் சிசி லேடி கேங் இருக்கு. ஒரு இல்ல எல்லாமே நீங்க அம்மாவை அளவச்சிட்டீங்க ஒரு நல்லா 20-21 உங்க முதல் வயசுல படத்துல 22 வயசுல 22 தாண்ட மாட்டாங்க. 22 வயசுல ஒரு 8 பேர் இருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் 22 சொல்ல எப்பவுமே என் வயசை கேட்டால் நான் 22 தான் சொல்லிட்டு இருப்பேன். Okay. அதனால கட் 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 ஒன்றே ஒன்றுமா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். இந்த வாட்டி தான் செகண்ட் டைம் நான் பார்க்கும்போது தான் ஃபுல்லாக நான் படத்தை பார்த்தேன். ஒரு லிரிக்ஸ் வந்து புரிஞ்சுது, டைலாக்ஸ் கேட்குது, அழ வந்தது. இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது என்னை மீறி கண்ணில் தண்ணி வந்தது. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து என் கையை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்லபடியாக முடிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லி. எப்போ அம்மா படத்தை பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ எல்லாம் ஃபுல்லா ரிவ்யூலாம் இல்ல, தியேட்டர்ல ஏன்னா எனக்கு முக்கியமா அந்த கடைசி ட்விஸ்ட் இருக்குல்ல, அது ப்ரிவ்யூ போட்டா வெளில வந்துரும்ட்டு ப்ரிவ்யூ போடாம நாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். இது வந்து சாரோட ஐடியா. நான் வந்து ப்ரிவ்யூ போடலாமா சார் அப்படின்னு போயிட்டேன். ப்ரிவ்யூ ஏன்டா போடலன்னு நானும் சார் கிட்ட கேட்டேன். சார் ஏன் சார் ப்ரிவ்யூ வேண்டாம் அந்த ரீசனுக்காக ப்ரிவ்யூ போட வேணாம். சாரோட மைண்ட் இருக்கு பாருங்க, அது வேற லெவல். அது இந்த மாதிரி எனக்கு ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல போய் படத்தை பார்த்தீங்க. ஈவினிங் ஷோ எல்லாம் ஃபுல் கேங் எல்லாம் என் லைஃப்ல நான் அழ வேண்டியதெல்லாம் அந்த நிமிஷம் நான் அப்படியே வெடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக அன்னைக்கு தான் நான் வந்து கல்லூரி மங்கியா இல்லாமல் அழுதேன். அப்படி ஒரு இதாக ஆயிடுச்சு எனக்கு. எப்படி நம்ம வந்து இவன் இப்படி எடுத்திருக்கான், திருட்டு பையன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆமா